உதயா, என்னப்பா? ஓட்டர் ஐடிலாம் வந்துருச்சு பாத்தியா? பாத்துட்டேன். நல்லா செக் பண்ணிக்கோ. ஏதாவது கரெக்ஷன் இருந்தா ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஸ்பெஷல் கேம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அங்க போய் செக் பண்ணிக்க. எனக்கு வேற வேலை இல்லையா? நீங்க தொடர்ந்து ஓட் போடுறீங்க, இப்போ என்ன மாறிடுச்சு? என்ன மாறல? நீ நானும் கௌரவமா இருக்கோனா நான் தேர்ந்தெடுத்த இந்த இயக்கம் தான் காரணம். உன்னை பெத்த இப்ப உயிரோட இல்ல, இருந்திருந்தா அப்படி பேசுவியா? சொன்ன செய். அப்பா ஏன்டா இவ்ளோ கோவமா பேசிட்டு போறாரு? ஏய், நானும் இப்படி தான் திட்டு வாங்கினேன். அப்போவே என்கிட்ட எவ்வளோ சொல்லியிருக்காரு தெரியுமா? எனக்கு தான் எதுவும் புரியல. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நான் காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. நீ என்ன சொல்றனே எனக்கு புரியல. காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன புரியும்? ஏய், நான் எவ்வளோ பெரிய காலேஜ் படிக்கிறேன், அப்போ கூட உனக்கு புரியல? சரி, நம்ம தாத்தா ஏன் படிக்கலன்னு உனக்கு தெரியுமா? அதை விடு. அப்பா எவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் படிச்சாருன்னு என்னைக்காவது கேட்டிருக்கியா? யோசிச்சிருக்கேன், ஆனா கேட்டதில்ல. நீலாம் எதுக்கு யோசிக்கிற? நம்மளாம் படிக்கக்கூடாது, சிந்திக்கவே கூடாதுன்னு ஏன் தாத்தனும் ஓன் தாத்தனும் செஞ்ச தொழிலை தான் நாம செய்யணும்னு ஒரு சிறு கூட்டம் சதி திட்டம் போட்டுச்சு. அந்த சின்ன கூட்டத்தை எதிர்த்து பல போராட்டங்கள் நடத்தி இந்தியாவுக்கே இடஒதுக்கீடுங்கிற பெரிய ஆயுதத்தை கொண்டு வந்து கொடுத்ததே இந்த இயக்கம் தான். இது எப்படி எனக்கு தெரியும்? நீங்க சொன்னாதானே தெரியும். உதயா, ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக கேளு. இடஒதுக்கீடோட மட்டும் நிக்கல, காசு இருக்கிறவன் காசு இல்லாதவன் இப்படி எல்லாரும் ஒரே பாடத்திட்டத்தை சமமா படிக்கணுங்கிறதுக்காக சமச்சீர் கல்விங்கிற திட்டத்தை கொண்டு வந்ததே இந்த இயக்கம் தான். புரியல, தெளிவா சொல்லுங்களேன். நீ படிச்ச கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் நம்மளால அணுகவே முடியாத பிரைவேட் ஸ்கூல்லையும் இப்படி எல்லாரும் ஒரே பாடத்திட்டத்தை படிக்கணுங்கிறது தான் சமச்சீர் கல்வி. சரி, இங்கே பாரு. அம்மா இருந்ததுக்கப்புறம் நான் பாட்டியோட ஊரில் தான் படித்தேன். அது உனக்கே தெரியும். அங்கே படித்ததுக்கும் இங்கே படித்ததுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு உனக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் கிராமத்தில் இருக்க மக்களுக்கும் நமக்கும் ஒரே என்ட்ரன்ஸ். அது எப்படி சாத்தியமாகும்? ஸ்கூலோட மட்டும் சமச்சீர் கல்வி திட்டம் நின்று போல, இப்போ காலேஜில் கூட என்ட்ரன்ஸை தூக்கிட்டு எல்லாத்தையும் சமமாக்கிட்டாங்க. ஓ, இதெல்லாம் அவங்க தான் பண்ணாங்களா? ஆனா ஒரு சிலர் வேற மாதிரி சொல்றாங்களே. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, அந்த சின்ன கூட்டம் தான் இந்த இயக்கத்தை நேரடியாக எதிர்க்க முடியாம இந்த இயக்கத்தினால வளர்ந்து பயன்பெற்றவங்கள வச்ச இன்டைரக்டா எதிர்க்கிறாங்க. அப்பா சொல்றதும் நீ சொல்றதும் கரெக்ட் தான். இதுதான் உண்மையும் கூட, எனக்கு புரியுது. ஆனா படிச்சுட்டும் நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்களே. நீ சொல்கிறதும் சரிதான். ஆனால் நாம் நமக்கான அரசியல் தேர்ந்தெடுக்கிறது இல்லையே. அதுதான் எல்லா பிரச்சனையும் காரணம். அதனால தான் நம்ம வேலை இல்லாமல் இருக்கோம். அப்ப இந்த நிலைமை மாறணும்னா நம்ம யாரை சூஸ் பண்ணணும்? இப்போ நம்ம பிரச்சனைகளை யாரால தீர்த்து வைக்க முடியும்னா நம்மளை பற்றி சிந்திக்கிற தலைவர்களால் மட்டும்தான் முடியும். எனக்கான அரசு. தமிழகத்தில் சமச்சீர் பள்ளிக்கல்வி முறையை அமல்படுத்தியது கழக அரசு. அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் செலுத்த வேண்டிய சிறப்பு கட்டணத்தை ரத்து செய்து 50 லட்சம் மாணவர்கள் பயனடைய வழிவகுத்தது கழக அரசு. சத்துணவில் 5 முட்டைகள் வழங்கியும் முட்டை விரும்பாத மாணவ மாணவியர்களுக்கு வாழைப்பழம் வழங்கியும் அவர்களின் ஆரோக்கியமான படிப்பிற்கு வழி அமைத்தது கழக அரசு. +2 வரை இலவச பஸ் பாஸ் வழங்கும் திட்டத்தை அமல்படுத்தி அதை கல்லூரி வரை நீட்டித்தது கழக அரசு. கிராமப்புற மாணவ மாணவியரும் என்ஜினியர்களாக டாக்டர்களாக உருவாக நுழைவுத் தேர்வை ரத்து செய்தது கழக அரசு. சென்னை கோட்டூர்புரத்தில் உலகத்தரத்தில் 171 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம் கட்டியது. முதல் தலைமுறை பட்டதாரியின் பொறியியல் கல்வி கட்டண செலவை அரசே ஏற்கும் என்றும் கிராமப்புற மாணவ மாணவியர்களுக்கு பொறியியல் கல்லூரிகளில் முதலில் 5% இடஒதுக்கீட்டை அறிவித்தும் செயல்படுத்தியது கழக அரசு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவிகள் பள்ளியில் இருந்து நின்று விடுவதை தவிர்க்கும் பொருட்டு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றும் 9ஆம் வகுப்பில் சேரும் நேரத்தில் அவர்களுக்கு 3000 ரூபாய் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் டெபாசிட் செய்தது கழக அரசு.